ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 58வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 57 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட 2வது மாஸ்டர் வந்துட்டு இழந்திருப்பான். அடுத்த ஹெவன்லி டீமன் ஆக போறான். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து ஒரு புக் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஹெவன்லி டீமன் கொடுத்த ஃபைனல் சாப்டர் இந்த ரேர் வேர்ல்டு கனெக்ஷனை பத்தி சொல்றான். இதுதான் ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்லயே ஃபைனலான ஒரு எசென்ஷியலான செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுலதான் டிவைன் ஃப்ளேம் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற பகுதி வந்துட்டு இருக்கும். டிவைன் ஃப்ளேம் அப்படிங்கிறது ஹெவன்லி டீமனோட கல்ட்டுல இருக்கிற ஒரு கடவுள் மாதிரியான சிம்பிளை வந்துட்டு குறிக்கும். நான் வந்துட்டு அன்ரெக்கார்டட் ஹெவன்லி டீமன் மூலியமா எப்படி இந்த டிவைன் ஃப்ளேமை வந்துட்டு வீல்டு பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டேன். சோ அதனால இந்த ரேர் வேர்ல்டோட சாப்டர்ஸை நான் வந்துட்டு கத்துக்க தேவை கிடையாது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு எப்படி டிவைன் ஃப்ளேமை வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதே இந்த ரேர் வேர்ல்டுல அது எப்படி காம்பேட்ல வந்துட்டு நான் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுல இருக்கிற ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹெவன்லி டீமன் அப்படிங்கிறது ஒரு டிவைன் எபிலிட்டி. இதுல வந்துட்டு இதை யூஸ் பண்றவங்க பயங்கர வேகத்துல வந்துட்டு டிராவல் ஆக முடியும். அதே சமயம் அடுத்து பாம் ஆஃப் தி ஹெவன்லி டீமன் இந்த சாப்டர்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற நிறைய ஸ்கில்ல இதுவும் ஒண்ணு. நான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்போட டெக்னிக்கையுமே ஒவ்வொன்னா ஞாபகம் வச்சுக்க வந்துட்டு ஆரம்பிச்சேன். நான் வந்துட்டு ஒவ்வொரு மூமெண்டா பண்றப்பையும் என்னோட சதையை வந்துட்டு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி அதை ஸ்ட்ரெயின் பண்ணணும், என்னோட கீயை வந்துட்டு எப்படி அதோட அட்மோஸ்ட் லிமிட்டுக்கு வந்துட்டு வீல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ண ஒரு விஷயத்தை கூட நான் கண்டுக்காம விடல. கண்டிப்பா இது வந்துட்டு ஈஸி கிடையாது. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய செவரு மாதிரி இருந்துக்க ஆரம்பிச்சது. இந்த ஹெவன்லி டிவைன் ஆர்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், அதுக்கப்புறம் மைட்டியஸ்ட் ஆர்ட். பல டைம் வந்துட்டு இது கடந்து வந்திருக்குது. சோ ரீட் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அப்ப பிசிக்கல் பிராக்டிஸ்ல வந்து இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எவர் சின்ஸ் நான் வந்துட்டு மிஸ்டிக்கல் பீங்கிறம வந்துட்டு அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தோட நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசான மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு இது வரைக்கும் கத்துக்கிட்ட தியரி ஸ்கில்ஸ் எல்லாமே ஒன்னா வந்துட்டு கலந்து அது வந்துட்டு ஒரு நாலேஜ் கடல் மாதிரி எனக்கு முன்னாடி வருது. இதுதான் என்னோட மார்ஷியல் கடல். ஈவன் எனக்கு முன்னாடியே ஒரு பெரிய சுவர் இருந்தாலும் சரி, எவன்ச்சுவலி என்னோட கடலோட அடைகள் மூலியமா அது இருந்துட்டு கிரம்பிள் ஆகி விட்டு விட்டா விழுகதான் போகுது. இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி டீமன் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அதை வந்துட்டு அவன் எரிச்சிடறான். இது வந்துட்டு என்னோட மாஸ்டர் வந்துட்டு எனக்காக விட்டுட்டு போன சில லெகசியில ஒண்ணு. இது வந்துட்டு எனக்காக மட்டும் கொடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்துட்டு நான் லவ்லியா ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருப்பேன். பட் அப்படி நான் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட் அப்படிங்கிறது எழுத்துக்கள் மூலியமா மத்தவங்களுக்கு போய் சேரவே கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹெவன்லி டீமன்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அன்ஸ்போக்கனான ரூல். சோ என்னோட பர்சனல் விஷயத்துக்கு எதிராக நான் வந்துட்டு ஹெவன்லி டீமன் இருந்தா போய் தான் ஆகணும். சூன் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஹெவன்லி டீமனா மாற போறேன். பட் என்னோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு லோன்லினஸ் வந்துட்டு ஃபீல் ஆயிட்டே இருக்கே. நான் வந்துட்டு ஹெவன்லி டீமன் ஆனதுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதுனால இப்படி இருக்கா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எமோஷனை வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்டிசிபேட்டே பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வாங்க அப்படிங்கிறப்ப அந்த சாங்க தான் வந்திருக்காரு. ஆனால் வந்திருக்கேன்னு சொல்லல. அவர் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பிரசன்ஸை வந்துட்டு மறைக்கிறதுல ரொம்பவே கை தேர்ந்தேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கண்டுபிடிச்சிட்டாரு. இட் சீம்ஸ் என்ன வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்துட்டு கண்டிக்கிறாருன்னா மிஸ்டிக்கல் பீங்கிறவங்க கொண்டு அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க சாங்க வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ரிப்போர்ட்டை வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் யுவர் எக்ஸலன்சி. இது வந்துட்டு ஃபார்மர் லீடர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண ஒரு மேட்டர். மூன் பேக்கோட அட்டாக் நடந்த அன்னைக்கு ஒரு மிஸ்டீரியஸான மேன் வந்துட்டு இங்க இருந்து ஓடி போனாலையா, அவனை பர்ஸ் அவுட் பண்றது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவன் எப்படி அண்டர்கார்ட் டெமானிக் ஏஜென்ட்டை வந்துட்டு பொசஸ் பண்ணி எல்லா வேலையுமே பண்ணா, ஒரு டிஸ்பெக்கபிளான ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கு. என்னோட மாஸ்டரோட உடம்புல ஒரு ஃபேட்டலான ஊண்டை வந்துட்டு அவன் விட்டுட்டு போனான். அவன் தான் என்னோட மாஸ்டரோட சாவை வந்துட்டு வேகப்படுத்தினான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை புடிச்சிங்களா அப்படின்னு கேட்க சாங் வந்துட்டு இல்ல ஒரு எக்ஸலன்சி, நாங்க வந்துட்டு இந்த மவுண்ட் டியான் ஃபுல்லாவே சர்ச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அவன் வந்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான் போல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹவ் அன்பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் நம்ம உயிரோட பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அவனை இன்ட்ராகேட் பண்ணி இருந்திருக்கலாம். எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு லீடே இருந்துட்டு இழந்துட்டோமா? வெயிட், இல்லவே இல்ல. என்னோட இறந்து போன ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு க்ளூ இருக்கிறதா சொன்னாரு. உண்மையுமே இந்த ஹெவன்லி டீமனோட டெத்தை வந்துட்டு டாக் யூல் தான் இருந்துட்டு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தேவையான ஆன்சர் அங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்துட்டு என்னோட லேட் மாஸ்டரோட ஹிடன் வால்ட் கான்சூல இருக்கு, அங்க வந்துட்டு போனா ஏதாச்சும் தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்குள்ள நம்ம வந்துட்டு காம்ப்ளசன்ட் ஆயிர வேணாம், எதுக்கும் அடிஷனல் மேன் பவரை போட்டு இன்னும் ஒன் லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லா வந்துட்டு தேடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு ஹீரோ வந்துட்டு ஹெவன்லி டீமனா போற என்த்ரோன்மென்ட் செரமனி வந்துட்டு நடக்குது. பட் அது வந்து பெரிய செரமனி மாதிரி நடக்கல. வெறும் ஒரு 10 டெமானிக் மாஸ்டர், டிவைன் மேடன், அதுக்கப்புறம் சில கிரேட் டீமன்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ஹெவன்லி டீமனோட கல்ட்டுல இந்த ஹெவன்லி டீமன் தான் ஒரு கடவுள் மாதிரி. அதனால அந்த செரமனி வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். பட் இப்ப இறந்து போனார் இல்லையா ஹீரோட மாஸ்டர், அவருக்கான துக்கம் அனுசரிக்கிறதே இன்னும் முடியல அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு இவ்வளவு சிம்பிளா நடத்துறாங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து புது ஹெவன்லி டீமனா மாறுறப்ப அந்த இடத்துல ஒரு புது ஏரா வந்துட்டு தொடங்க போகுது. 10 டெமானிக் மாஸ்டரா இருந்தவங்க இப்ப 8 பேர் தான் இருக்காங்க. அதுலயும் ரொம்ப ப்ரௌடா இருந்தது வந்துட்டு அந்த ஃபிஸ்ட் கிங் இருக்கார் இல்லையா, அவர் தான். ஏன்னா போன ஹெவன்லி டீமன் வந்துட்டு சொன்ன மாதிரி பெஸ்ட் சர்ஜன்ஸை வச்சு அவரோட உடம்புக்கு வந்துட்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவர் கையை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு நக்கல்ஸை போட்டு தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும். சோ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்காருயா, அதனால அவர்
அவருக்கு வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. மூன் பேக் சைடு எந்தெந்த டெமானிக் மாஸ்டர் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நிறைய ப்ரெஷர்ஸை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணாங்க. அவங்கள வந்துட்டு மன்னிச்சிடணும், அவங்க மேல எந்த ஒரு ஹாஸ்டிலிட்டி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அதுக்காக ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டான். எப்பப்பெல்லாம் நான் கேட்கறனோ நீங்க வந்துட்டு ஒரு ஃபேவர் வந்துட்டு எனக்கு செஞ்சே ஆகணும், அது எவ்வளவு சிவியரா இருந்தாலும் சரி. அப்படிங்கிறப்ப அங்க இருக்க ஆஃப்கோர்ஸ் யுவர் எக்ஸலன்சி கிட்ட இருந்து வர ஆர்டர்ஸ் வந்துட்டு எப்படி சர்வன்ட்ஸ் நாங்க வந்துட்டு கேட்காம இருப்போம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி இப்போதைக்கு உங்களோட பாஸ்ட பத்தி நான் மறந்துடுறேன். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்போதைக்கு மறந்துடுறாரா, ஓ இதுதான் நியூ லீடரோட பவரா, இவ்வளவு யங் ஏஜ்லயே டிரான்செண்டன்ட் லெவலையே கடந்து இவர் போயிட்டாரா, இது வந்துட்டு அவரோட சரௌண்டிங்ஸே கிரஷ் பண்ற மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங்கான ஃபோர்ஸா இருக்கு. அதுவும் அவரு தன்னை அறியாமே அந்த ஃபோர்ஸை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. சோ இவருக்குள்ள ஓடுற அந்த டாமினன்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ளோ வந்துட்டு டிசைட் பண்ணது போல. எங்களுக்கு தெரிஞ்ச யங் லீடர் வந்துட்டு இவர் கிடையாது. பேர்லி டிரான்செண்டன்ட் லெவல்ல ரீச் பண்ண சின்ன பையன் வந்துட்டு இவர் கண்டிப்பா கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஏஎங்கமே ஹீரோட பவரை பார்த்துட்டு யுன்சங் உண்மையுமே மிஸ்டிகல் பீங்கோட ரேம வந்துட்டு ரீச் பண்ணிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து நவ் தென் நம்ம வந்துட்டு இந்த மீட்டிங் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சாங் இருந்துட்டு சரி இப்ப அட்மோஸ்ட் கேரோட ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அடென்டாவை பத்தி நான் சொல்றேன். ஒவ்வொரு பிரான்ச்ல இருக்கிற கல்ட் மெம்பர்ஸ்க்குமே பீஜன்ஸ் வழியா புது லீடர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். பெருசா எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இருக்காது. ஆல்சோ மோஸ்ட் டெமானிக் பிராக்டிஷனர்ஸ் வந்துட்டு இதை பத்தி அவேரா தான் இருப்பாங்க. ஜாங்கியானை வந்துட்டு நம்ம கைப்பற்றதான் எப்பவுமே நம்ம கல்ட்டோட கிரேட்டஸ்ட் ஆம்பிஷனா இருந்திருக்கு. இந்த ஆர்த்தோடா செக்டோட கவர்ட்ஸ் நம்மளோட கல்ட்டை வந்துட்டு ஒரு தடவை ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஜாங்கியான்ல இருந்து வெளியே துரத்த வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. நம்மள வேற வழி இல்லாம தான் வந்தோம். அதுக்கப்புறம் இந்த மவுண்ட் டியான்ல வந்துட்டு நம்மளோட மார்ஷியல் சொசைட்டி வந்துட்டு ரீபில்ட் பண்ணோம். த ஃபர்ஸ்ட் ஹெவன்லி டெமன் நம்ம ஃபவுண்டர் ஆஃப் கல்ட் இருந்துட்டு அதே ஆம்பிஷனை தான் வச்சிருந்தாரு. உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நம்ம கல்ட் வந்துட்டு பல ஹார்ட்ஷிப்ஸை வந்துட்டு அனுபவிச்சிருக்கோம். அந்த ஜாங்கியான கைப்பற்றதே கிடையாது. இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு தெரியும்ல. நம்மள வந்துட்டு தேவையில்லாம அவங்க வந்துட்டு கெட்டவங்க அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கல்ட்ல இருக்கிற யாருமே பாவம் பண்ணவங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்துட்டு பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் அஸ் டெய்லி லைஃப் வந்துட்டு லீட் பண்ணிக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு கிராப்ஸை கல்டிவேட் பண்ணிட்டு அப்படிதான் இருக்கிறோம். அதனாலதான் நம்மளோட மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ஆன்செஸ்டரோட ஆசையை வந்துட்டு நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஜாங்கியான்ல இருக்கிற மார்ஷியல் சொசைட்டிக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு போகணும் அப்படின்னு எவ்வளவு கிராண்ட் வேல வந்துட்டு கேட்கறாங்க. என்னோட லேட் மாஸ்டர் வந்துட்டு ஒன்னு சொல்லுவார், அது வந்துட்டு எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அவர் மாஸ்டர் வந்து என்ன சொல்லிப்பாங்க ஏற்கனவே காமிச்சிருப்பாங்க. எல்லா டெமானிக் சைட்ல இருக்கிறவங்களும் ஒரு ஹிடன் டேல வந்துட்டு வச்சிருப்பாங்க, எல்லாருமே கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதெல்லாம் நினைச்சிட்டு இந்த ஆசைக்கு என்னோட மாஸ்டரோட ரெஸ்பான்ஸா என்ன இருந்துச்சு அப்படிங்கிறப்ப சாங் இருந்துட்டு நம்மளோட ஃபார்மர் லீடருமே இருந்துட்டு கண்டிப்பா அந்த ஜாங்கியான எதிர்த்து நம்ம ஒரு மார்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருந்தாரு. ஹவவர் நம்மளோட உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு சில கல்பிரிட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, துரோகி இருந்தாங்க. அப்படிங்கனால அவ்வளவு லார்ஜ் ஸ்கேல் கேம்பெயினை வந்துட்டு பண்ண முடியல. ஆஃப்டர் ஆல் ஜாங்கியான்ல இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாமே ரொம்பவே பெருசு, ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பட் ஆல்ரெடி நம்ம மூன் பேக்க வந்துட்டு கண்டுபிடிச்சு அவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே இருந்துட்டு இந்த கல்ட்ல இருந்து தூக்கிட்டோம் இல்லையா. சோ நம்ம கல்ட்டுக்குள்ளே இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபார்மர் லீடர் சொன்னதை வந்துட்டு நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த ஃபிஸ்ட் கிங் எல்லாம் பயங்கர சந்தோஷத்துல வந்து கத்துறாரு ஹீரோ வந்துட்டு போரு சொல்றான் அப்படின்ட்டு. பட் ஹீரோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அதுக்கான கரெக்டான டைம் கிடையாது. உங்களோட ட்ரைனிங்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு பில்ட் பண்ணுங்க. உங்களை வந்துட்டு அயன் வீல வச்சு ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாங்கியால இருக்கிற எல்லா எனிமீஸுமே ஒரே ஃபெல் சூப்ல வந்துட்டு ப்ளோ பண்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்றான். சாங் இருந்து வரப்போற வாருக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக சொல்றாரு போல அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்மளோட ரேங்க்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரீஃபார்ம் பண்ணணும். இந்த 12 சப்போர்ட்டிங் யூனிட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு மத்த யூனிட்ஸ்லயுமே சிஸ்டமேட்டிக்கா வந்துட்டு மேனேஜ் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப எல்லாருமே எஸ் யுவர் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மிட் நைட் ஃபிளவர்ஸ் அப்படிங்கிறவங்க யுவர் எக்ஸலன்சி நாங்க தான் பேசுறோம். ஒரு மிஸ்டீரியஸான விசிட்டர் இருந்துட்டு மவுண்ட் டியானோட என்ட்ரன்ஸ்ல இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு லீடரை என்னன்னாலும் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அங்க யார் அப்படி வந்து பிரச்சனை பண்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த கிங் ஆஃப் ஷின்ஷங் கிட்ட ஒருத்தர் வந்து இருந்திருப்பார்ல, நட்சத்திரத்தில சொல்லியிருப்பாரு ஜின்மியங், அவர் தான் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு ஓஹோ எதுக்கு எல்லாருமே இப்படி கமோஷன் பண்ணிருக்கீங்க, சிம்பிளா நான் வந்துட்டு கல்ட்டோட லீடரா தான் பார்க்கலாம்னு சொன்னேன். பட் இத்தனை பேர் என்ன வரவேற்கிறது வருவீங்க அப்படின்னு நினைச்சே பார்க்கல. இந்த இடத்துல நிறைய டெமானிக் சோல்ஜர்ஸோ டெமானிக் ஜெனரல்ஸோ இருக்குவீங்க போல, அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. அப்படிங்கிறப்ப இங்க இருந்து வெளியே போ கிளவா, யார் வேணாலும் லீடரை பார்த்தலாம் அப்படின்னு நினைச்சீங்களா, நீங்களாம் ஒருத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப அவர் வந்துட்டு அவர் கையில வச்சிருந்த மரக்கட்டைய வச்சு அந்த ஸ்டீல் பிளேட இருந்துட்டு அவரு ரெண்டா உடச்சு போட்டுறாரு. அங்க இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அவரையுமே அந்த தாத்தா இருந்துட்டு அடிச்சு போட்டுறாரு. ஜின்மி அங்க இருந்துட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப கான்பிடென்டா இருந்தீங்களா, அதனால நீங்க தான் ஒருவேளை லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செகண்ட் நினைச்சிட்டேன். பட் லீடரோட பேலஸ்க்கு வெளியே நிக்கிற வேட்டை நாய்ங்க அளவு கூட நீங்க ஸ்ட்ராங்கா இல்லையே. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு பிளட் ஸ்வாட் வந்துட்டு இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஃபார்மிடபிளான ஸ்கில்லு, வயசான முகம், அதுக்கப்புறம் ரெட் பைன் வுட் ஸ்டாஃப் வந்துட்டு கையில வச்சிருக்காரு. அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க தான் அந்த மிஸ்டர்
மிஸ்டீரியஸான கிழவனா அப்படின்னு கேக்குறப்ப ஜின்மி அங்க வந்துட்டு என்ன தி சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணு லிட்டில் பிராட் அப்படிங்கிறப்ப எதுக்காக இங்க வந்துக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வெப்பன் எடுக்க போக அவர் ரெண்டு அதமோ தூக்கி வீசுறாரு. இது என்னது ஹிடன் வெப்பனா அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ஸ்வாட் பாக்குறப்ப இல்ல அது வெறும் ஸ்க்ரோல் தான். அதுல வந்துட்டு கிங் ஆஃப் ஷின்ஷங்கோட ஒரு தூதுவனா இந்த இடத்துக்கு அந்த சேஜ் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு ஹெவன்லி கல்ட்டோட லீடரை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு போட்டிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான மேன் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஹெவன்லி டிமன் கல்ட்டில் நடந்ததே கிடையாது. சோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற எந்த ஒரு டெமானிக் பிராக்டிஷனரும் இருந்துட்டு அந்த பேலஸ் விட்டு போகவே கிடையாது. ஏன்னா யாருக்கு வந்துட்டு ஹெவன்லி டிமனை பாக்குறதுக்கு வந்துட்டு ஆசை வந்துச்சு, ஒரு கல்ட்டோட கடவுள் மாதிரி அவர் ஹெவன்லி டிமன், அவங்கள பாக்குறதுக்கு எப்படி ஒருத்தர் வந்து ஈஸியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அங்க வந்தவருக்கு எதிராக ஒரு ஹாஸ்டிலிட்டி தான் இருந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு லீடருக்கு முன்னாடி நான் என்ன பிரசன்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு த ஹெவன் அண்ட் எர்த் சேஜா இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல, பட் இவரை பத்தின ரூமர்ஸ் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட இறந்து போன சாங்னன் ஸ்கூல் மாஸ்டரோட சேம் லெவல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பியர்லெஸ்ஸான வாரியர் அப்படின்னா இந்த ஜாங்கியான்ல ஈஸியா வந்துட்டு டாப் 20 வாரியர்ஸ்ல வந்துட்டு இவரு ஒருத்தர். அது மட்டும் இல்லாம இவருக்கு தனித்துவமான ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு நீங்க ஒரு ஃப்ரீ லைஃபை வந்துட்டு எக்ஸப்ஷனலியா என்ஜாய் பண்ற ஒரு வித்தியாசமான அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரூமர்ஸ் எல்லாமே இப்ப கரெக்டா தான் போல. ஒன்லி உங்களை மாதிரி ஒரு ஃப்ரீ கால மட்டும்தான் கல்ட்டோட டோர் ஸ்டெப்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்த முடியும். எதுக்காக ஷின்ஷங்கோட கிங் வந்துட்டு ஒரு எமிசரி மூலியமா என்ன வந்துட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறப்ப சிங்மி அங்க இருந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்த பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மிலிட்டரி அட்வைசரை தவிர மத்த எல்லாருமே இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் மேல வந்துட்டு சில பேர் இருக்கிறத அவர் வந்துட்டு பாக்குறாரு. சோ இவங்க தான் இந்த லீடரோட எலைட் காட்ஸ் த மிட் நைட் ஃபிளவர்ஸா அப்படின்னு பாத்துட்டு போய் ஹீரோ வந்துட்டு அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, அவங்க வந்துட்டு எதுவுமே பேசக்கூடாது எதுவுமே கேட்க கூடாது அப்படின்னு ட்ரைனிங் எடுத்திருக்கானுங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சோ இந்த மேன் தான் ஹெவன்லி டீமனா, இவனை சுத்தி இருக்கிற அந்த வாளை வந்துட்டு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. டெமானிக் கிங்ஸ் கூட என்ன வந்துட்டு த்ரெட்டன் பண்ற மாதிரி தெரியல, பட் இந்த யங் மேன் வந்துட்டு இன்னும் 30 வயசு கூட ஆயிருக்காது, 20ஸ்ல தான் இருப்பான். இவன் வந்துட்டு பிரசன்ஸ் வச்சு என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கானா, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியே எவ்வளவு நாள் ஆச்சு. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலரா அந்த 2 ஸ்டாரோட பிரசன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆர்த்தோடாக்ஸ் செக்டர்ல 2 பேரு மிஸ்டிகல் பீங்கிற வந்துட்டு போயிருக்காங்களே அவர் தான் சொல்றாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.